தென் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த சர்க்யூட் ரொம்ப முக்கியம். ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எஸ் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதை தான் ஆர்டர்னு சொல்லுவோம். தென் அந்த ஆர்டர் கண்டுபிடிக்கிறது, தென் அதுக்கப்புறம் டைப் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹையஸ்ட் டிகிரி என்னவோ அதுதான். ஸோ ஹையஸ்ட் பவர் என்ன, எஸ் ஸ்கொயர். ஸோ ஆர்டர் வந்து 2. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. தென் ஜீரோஸ் அண்ட் போல்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீரோஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆர் த ஃப்ரீக்வன்சிஸ் ஃபார் விச் த நியூமரேட்டர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் 0. இதில் டினாமினேட்டர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் 0னா அது போல்ஸ். அதாவது மேலே இருக்கிற நியூமரேட்டர் வந்து 0, கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து போல்ஸ். ஜீரோஸ் அண்ட் போல்ஸ். போல்ஸை வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம், ஜீரோஸை 0னே டினோட் பண்ணுவோம். இப்போ டாமினன்ட் போல் அப்படின்னா என்ன, டாமினன்ட் போல்னால் 0லேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த போல் இருக்கு இல்லையா 0, அதாவது இந்த 0 நான் சொல்கிறது ஆரிஜின்லேருந்து இருக்கிற ஃபஸ்ட்டு போல் இருக்குல்ல, இதுதான் டாமினன்ட் போல்னு சொல்லுவோம். இதை வந்து இட் ஷுட் டாமினன்ட் போல் வந்து டீன்னு மெஷர் பண்ணுவோம். டி ஷுட் பி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கணும். இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். பிளாட் எஸ்பிளைன் விச் ரெப்ரசன்ஸ் அ லொக்கேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆஃப் அ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் மேலே இருக்கிறது 0, கீழே இருக்கிறது போல்ஸ். ஓகேவா, அதை ஈக்குவல் டு 0 போட்டு கண்டுபிடிச்சோன்னா அதை தான் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கண்ட்ரோல் சிஸ்டமில் பேசிக்காக இருக்கிறது. இதுதான் நம்மளுக்கு டிஆர்பியில் வரும். தென் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்ன. இதில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா நம்ம வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் அப்படின்னா கீழே ப்ளஸ் போடுவோம், பாசிட்டிவ் அப்படின்னா கீழே மைனஸ் போடுவோம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதும்போது. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னப்பா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரெஸ்பான்ஸு g of s டிவைடட் பை 1 ப்ளஸ் g of s டிவைடட் பை h of sனால் அது நெகட்டிவ் ஃபீட்பேக். முக்கால்வாசி கண்ட்ரோல் சிஸ்டமில் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு ரிலையபிள், அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. ஸோ ஆல்வேஸ் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன நம்ம போட போகிறோம். யூ ஷுட் ஹேவ் சம் கிளாரிட்டி. தென் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல க்ளோஸ் லூப் சிஸ்டம் இது. ஆனால் இதில் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா இப்படி கண்டுபிடிக்கணும். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்ன, க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்ன, க்ளோஸ் லூப் சிஸ்டம்னா என்ன, ஓப்பன் லூப் சிஸ்டம்னா என்ன, எல்லாமே தனித்தனியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கும் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன். தென் டைப் ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்கிற ஹையஸ்ட், அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற ஆரிஜினில் இருக்கிற பவர், அந்த பவர் எஸ்ஸுக்கான பவர், அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், டைப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா.